எல்லாருமே பணம் வந்து யாரையும் நல்லவனாக்குமா கெட்டவனாக்குமான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பணம் வந்து அதை பணமாக நினச்சிங்கன்னா தான் அது ரொம்ப உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் பண்ணும். இல்லை சும்மாவே கிடக்கட்டும்னா அது பாட்டு கிடந்துச்சுன்னா அது பாட்டு கிடக்கும். ஒரு துறவி நகரத்துக்குள்ளே வர்றாரு, அப்படியே நடந்து போகிறாரு. அவருக்கு என்னமோ ஜடாமுடியெல்லாம் வளர்ந்து போச்சு, ஷேவ் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போமேன்னு நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் வர்றாரு, பணக்காரர் வந்து ஒரு பெரிய பண மூட்டை, தங்க காசு நாணய மூட்டையை கொண்டு வந்து, நிறைய பாவம் செய்ச்சு சம்பாதிச்ச சொத்து எனக்கு வேணாம், நீங்கள் வச்சுக்கங்கன்னு அந்த மூட்டையை அவர் கையில் திணிச்சிட்டு போயிட்டான். அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே தூக்கிட்டு வந்தார். ஒரு பார்பர் ஷாப்பை பார்த்தார், உள்ளே நுழைஞ்சார். அந்த டேபிள் மேலே ஓரமாக போட்டார். அப்பா இந்த காசை கூலியாக வச்சுக்கிட்டு, இந்த அது தங்க நாணயம் கூட சொல்லலை, இந்த காசு இருக்குது அதை கூலியாக வச்சுக்கிட்டே நீ ஷேவ் பண்ணி அனுப்பு அப்படின்னார். அவர் அதை பற்றியும் கவலைப்படலை. பார்பர் வந்து அழகாக ஷேவ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது ஒருத்தன் வந்தான் வெளியே, அந்த கடைக்கு வெளியே. சாப்பிட்டு பல நாளாச்சு, குடும்பங்கள்லாம் கஷ்டத்தில் இருக்குது, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டலாம் இருக்கேன், எனக்கு ஏதாவது பொருள் உதவி பண்ணுங்கன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருந்தான். இந்த பார்பர் இருக்கார்ல என்ன பண்ணார், டக்குன்னு திரும்பினார். இவர் தூக்கி போட்டார்ல அலட்சியமாக அந்த பண மூட்டை, அந்த தங்க நகை மூட்டை, அதை எடுத்தார். இந்தா கொண்டு போய் பொழைச்சிக்க அப்படின்னு அந்த கேட்டு வந்தவன் கையில் கொடுத்துட்டு ஷேவ் பண்ண திருப்பி ஆரம்பிச்சிட்டார். துறவி பதறி போயிட்டார். டேய் அதில் விலை மதிப்பில்லாத தங்க நாணயங்கள்லாம் இருக்குது, நீ என்ன இப்படி கொடுத்து விட்ற அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்களும் வேண்டாம் விருப்பத்தான் வாங்கினீங்க, அதில் என்ன இருக்குன்னு நீங்களும் பார்க்கல. எனக்கும் அதை பற்றி அக்கறை இல்லை. நீங்கள் உள்ளே நுழையும் போதே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வேலை பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் கொடுத்தது எனக்கான கூலி இல்லை, அது ஏதோ வச்சிங்க, இப்போ எடுத்து இன்னொருட்ட கொடுத்துட்டேன், அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க, விடுங்க அப்படின்றான். பாருங்கள், இந்த பணத்தை பற்றிய ஒரு சிந்தனையை மகாத்மா காந்தியடிகள் ஒரு அறங்காவலர் நோக்கில், ஒரு ட்ரஸ்டி நோக்கில் நீங்கள் அந்த பணத்தை கையாண்டிங்கன்னா அந்த பணத்தினால் உங்களுக்கு துன்பமே வராது, பேரும் புகழும் தான் வரும்ன்றார். ட்ரஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், அதுக்கு நீங்கள் சொந்தக்காரங்க கிடையாது. நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கலாம், நல்ல விஷயங்களுக்கு பணத்தை ஆக்கலாம், வைக்கலாம். அதுதான் அறங்காவலர் முறை, காந்தியடிகள் சொன்னது. அந்த மாதிரி நிலைமை. இப்படி சகல திசைகளிலும் அடுத்தவர்களுக்கு உதவுவது, நம்மால் முடிந்த அளவுக்கு உதவுவது. வியாபாரம் பண்ணுறோம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், வியாபாரின்னாவே ஏமாத்துறவன் தானங்க அப்படின்னார். ரொம்ப நியாயமாக பேசுகிற மாதிரி தான் கேள்வி கேட்டார். உண்மைதான். எப்படிங்க சொல்கிறீங்க? என்ன 10 ரூபா பொருளை வாங்கி 12 ரூபாய்க்கு விற்றான்னா 2 ரூபா லாபம் வைக்கிறான்ல, அது ஏமாத்து தானே அப்படின்னா. இரியா திருவள்ளுவரே வியாபாரம் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காரு அண்ணன். திருவள்ளுவர் காலத்தில் வியாபாரம் இருந்துச்சா? வியாபாரி எப்போவுமே இருப்பான். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின் அப்படின்னு ஒரு அருமையான திருக்குறள் இருக்குது. வாணிகம் செய்கிறத பற்றி வாணிகம்ங்கிற வார்த்தையே போட்டிருக்கார். இது எந்த இடத்துல போட்டிருக்காருன்றதான் ரொம்ப சிறப்பு. நடுவு நிலைமைங்கிற அதிகாரத்தில் கொண்டு போய் வச்சுருக்காரு. ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல வாணிகம் செய்கிறத பற்றி அவர் சொல்லி வச்சுருக்கார். ஒரு ஒற்றுமை, ஒரு ஒருமைப்பாடு கவனிச்சிங்கன்னா தெரியும். கோர்ட்லேயும் தராசு படிக்கல் உண்டு, பலசரக்கு கடையிலையும் தராசு படிக்கல் உண்டு. எங்கள் மதுரையில் ஒரு நாள் வாக்கிங் போயிட்டுருக்கேன், பைபாஸ் ரோட்டில். ஒரு மரத்தில் ஒரு தகரத்தில் ஆணி அடித்து ஒரு விளம்பரம் போட்டிருக்கான். மதுரையில் எங்கே விளம்பரம் பண்ணணும்னா ஒன்றும் விவசாயெல்லாம் இருக்காது எங்கள் ஆளுகளுக்கு. கொஞ்சம் இந்த டிராஃபிக்கில் ஒரு 2 நிமிஷம் நின்னீங்கன்னா சிக்னல் பக்கத்தில் உங்கள் முதுகுலேயே ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு போயிடுவான். அப்படி ஒட்டுவான். அங்கே என்ன அடித்து விட்ருக்கான்னா, நல்ல விலைக்கு வீட்டு மனைகள் வாங்கவும் விற்கவும் இங்கே அணுகவும்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்தேன். எப்பா வீட்டு மனை விற்கலாம் வாங்கலாம், நல்ல விலைக்கின்றிய, விற்கிறவனுக்கு நல்ல விலை எது? கூடுன விலை. வாங்குறவனுக்கு நல்ல விலை எது? குறைஞ்ச விலை. இந்த ரெண்டையும் எப்படியா டேலி பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். அவன்கிட்ட கொஞ்சம் இவன்கிட்ட கொஞ்சம் வாங்கி எல்லாம் சரியாக இருக்கிறது மாதிரி ஏமாற்றி விற்றுருவோமியா அப்படின்னு அவன் சொல்கிறான், அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவன். இது வந்து வாணிகம். ஆனால் திருவள்ளுவர் சொல்லுகிற வாணிகம் இருக்கே, அதுதான் நியாய வணிகம் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை. நல்ல பேர் வாங்கணுமா தொழிலில்? திருவள்ளுவர் சொல்லுகிறார், நல்ல பேரை வாங்குவதற்கு என்ன செய்யணும்னா, நான் வியாபாரி, பொருள் இங்கே இருக்கிறது, எதிர்த்தாப்புல ஐயா சண்முக வடிவேல் வாங்குபவர் நுகர்வோர், அவர் வந்து நிற்கிறாரு. நான் வியாபாரி, பொருள் என்ன விலைன்னு அவர் கேட்குறாரு. நான் பொருளுக்கு விலை சொல்வதற்கு முன்னாடி என்ன நினைக்கணும்? இது என்ன விலைக்கு விற்றா அவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலைமையில் அது இருக்கும்.
எனக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாது, அவருக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. அதனால் பிறவும் தமபோல் செய்யும். விற்கிறவன் வாங்கிறவன் மனோபாவத்துக்கு வந்து பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்தால் அதை விட சிறந்த நியாய வணிகம் இந்த உலகத்தில் கிடையாது என்பது திருவள்ளுவருடைய கூற்று. ஒரு கிராமத்து பெண்கள் வந்து அங்கங்கே இந்த வாழைப்பழம் அதெல்லாம் விற்பாங்க, சின்ன சின்ன தட்டில் கூடைகளில் கொண்டு வந்து அப்படி வச்சுக்கிட்டு. ஒரு அம்மா விற்றுக்கிட்டு இருந்துச்சு, நடந்து போய்கிட்டு இருந்தேன். சீப்பாக வாழைப்பழம் வச்சுருக்கு. எவ்வளோம்மா வாழைப்பழம்னே? 25 ரூபாயா அப்படின்னுச்சு. ரொம்ப ஆச்சரியமா. சரி ஒரு சீப்பு கொடுன்னு 25 கொடுத்துட்டேன். அந்த அம்மா அரண்டு போச்சு. எப்போவுமே வாங்குறவன் பேரம் பேசுவான், 20 ரூபாய்க்கு வராதான்னு கேட்பான். சரி கொடுங்க அப்படின்னு கொடுக்கணும். அது விலையே 20 தான், அதனால் 5 ரூபா சேர்த்து வச்சு அது கொடுக்குது. சரி இந்தா 25 கொடுன்னல்ல, அது அரண்டு போச்சு. என்ன பண்ணுச்சு, அந்த ஒரு சீப்பையும் கொடுத்துட்டு ஒரு 4 பழத்தை சேர்த்து, அது மனசு கேட்கலை, இந்தையா கொண்டு போங்க பிள்ளைகள் சாப்பிடட்டும் அப்படின்னு கொடுத்துச்சு பாருங்க. அதுதான் நியாய வணிகம், அதுதான் சிறந்த வணிகம். இப்படி உதவுவது, வணிகத்திலும் ஒரு நியாயத்தன்மையை கொண்டு போவது, இப்படி பல நிலைகளில் நம்ம வந்து அந்த செயல்பாட்டை கொண்டு வரும்போது நமக்கு நல்ல பேரை உருவாக்கி கொள்ள முடியும். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணார். நல்ல பேரை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு அறிவிப்பு செய்ய சொன்னார். இன்னையிலிருந்து வரி இல்லாமல் நான் வந்து இந்த அரசாங்கத்தை நடத்த போகிறேன்னார். ஒரு பைசா வரி வாங்க போகிறதில்ல. சரிங்க, என்ன செய்யணும், என்ன முறை அவர் கையாண்டார்னா, காலையில் விடிஞ்சா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரக்காலில் நெல் போகும். சாயந்தரம் கொடுத்தவனே திருப்பி வந்து நிற்பான் அந்த வாசலில். ஒரு மரக்கால் நெல்லை வாங்கிட்டு சாயந்தரம் அந்த அரசாங்க சிப்பந்தி வந்து நிற்கும் போது ஒரு மரக்கால் அரிசியை திருப்பி தரணும். இதுதான் அது, வரி கிடையாது. இது மட்டும் டெய்லி நடக்கும். எப்படி கதை பாருங்க. ஒரு மரக்கால் நெல்லை அரைச்சா எவ்வளவு அரிசி வரும்? அரை மரக்காய் தான் வரும். இவன் ஒரு மரக்காய் அரிசி கேட்குறான். இப்படி வரி இல்லைன்னு சொல்கிறான். இப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு உடம்பு முடியாமல் போச்சு, படுத்த படுக்கை ஆகிட்டான். பக்கத்து நாட்டிலேருந்து சில அரசர்கள்லாம் வந்தாங்க. உள்ளூர் மக்கள் ஒருத்தனும் போகல அவனை பார்க்க. ராஜா மந்திரியை கூப்பிட்டு கேட்டான், என்னையா மக்கள் யாரும் வந்து பார்க்கல? நான் தான் வரி இல்லாத ஆட்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஆமாம், வரி இல்லாத ஆட்சி பண்ணுறீங்க. ஒரு மரக்காய் நெல்லை கொடுத்துட்டு ஒரு மரக்காய் அரிசி கேட்டால் அந்த அரை மரக்காய் அரிசிக்கு இன்னும் எங்கே போவேன் அவன் ஒவ்வொரு நாளும்? இந்த மாதிரி கொடுமைப்படுத்திட்டீங்களே, வரமாட்டாங்க யாரும் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறான். உடனே மகனை கூப்பிட்டான், பட்டத்து இளவரசனை. நாளையிலேருந்து நீ தான் ராஜாவாக போகிற, நான் செத்த பிறகாவது எனக்கு நல்ல பேர் வாங்குற மாதிரி நடந்துக்கிடான்னா. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். அன்னைக்கு சேர்த்துட்டான். மறுநாள் காலையில் அரசனாகிட்டான். அங்கிட்டு ஒரு வாரம் கழித்து அந்த மக்கள்லாம் பேசினா, அந்த ராஜா நல்லவனப்பா, இவன் கொடுமையிலும் கொடுமை, ரொம்ப கொடுமைக்காரன்ப்பா அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. எப்பா அப்பா படத்துக்கு முன்னாடி நிற்கிறான், உன்னை நல்லவனாகிட்டானா நானே அப்படின்னா. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் ஒரு மரக்காய் நெல்லை கொடுத்து ஒரு மரக்காய் அரிசி கேட்டான். இவன் ஒரு மரக்காய் தவிட்டை கொடுத்துட்டு ஒரு மரக்காய் அரிசி கொடுன்னு கேட்டான்னா யார் நல்லவன்? அவனை நல்லவனாக்கி விட்டான் எனது அருமை நண்பர் அப்படின்ற மாதிரி நிலைமைகள் இருக்குது. அப்படி நல்லவன் இருக்கக்கூடாது. ஒரு அம்மா கமலம்னு ஒரு அம்மா, அது ஜட்ஜுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, ஒரு புகார் மனு கொடுத்துச்சு. ஜட்ஜையா எங்கள் வீட்டுக்காரரை என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்கள், அவர் நைட்டு தூங்குறப்ப கமலம்னு என் வீட்டு வேலைக்காரி பேரை சொல்லிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். உடனே அவர் ஜட்ஜு ஓம் பேர் என்னம்மான்னு கேட்டார். என் பேரும் கமலம் தாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. உடனே அவர் கேட்டார், ஏன் அது வந்து உன் வீட்டுக்கு வேலைக்காரி பேருன்னு நினைக்கிற, அது ஓம் பேராக இருக்கக்கூடாதா? என் பேரை நாக்கு மேலே பல்ல போட்டு சொல்கிற அளவுக்கு அந்த மனுஷனுக்கு எங்கே தைரியம் வரப்போகுது அப்படின்னுச்சு. இப்படி வச்சுருந்தா அவன் என்ன பண்ணுவான் பாவம். உடனே அந்த வேலைக்காரம்மாவும் வந்திருக்கு ஜட்ஜை பார்க்குறதுக்கு. ஏம்மா அப்போ ஓம் பேரை தான் சொல்கிறாரான்னு ஜட்ஜு கேட்குறாரு. ஏன் பேரெல்லாம் அவர் சொல்லலைங்க, என்னை எப்போவுமே அவர் பிரியமாக டார்லிங்னு தான் கூப்பிடுவார். நான் கூட சொல்லுவேன், கமலம்னு என் பேரை சொல்லி கூப்பிடியான்னு. அவள் கடையழிச்சவ, அவள் பேரை ஏன் நான் உன்கிட்டையும் சொல்லி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு அடித்தோம். அப்போ ஓம் பேரும் இல்லை ஜட்ஜி தீர்ப்பு எழுத போகிறாரு. அவன் நிரபராதின்னு சொல்கிறதுக்கு 2 பேர் இல்லைன்னா அப்புறம் என்ன எழுதுறதுக்கு பேனா எடுத்தார்ல, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, 2 பெண்களும். ஐயா நிறுத்துங்க, என் பேரும் இல்லை
அவ பேரும் இல்லை, 2 பேர் பேரும் இல்லை, உண்மை. அப்போ அந்த 3வது கமலம் யாருன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க, அதுக்கப்புறம் அவரை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இப்படி பேருனால பல குழப்பங்கள் வரும். பெயர்கள் அதான் நான் சொன்னேன், நல்ல நல்ல பெயர்கள்லாம் சில இயக்கங்கள் நடந்துச்சு, சில இயக்கங்கள் மூலமாக நல்ல நல்ல பெயர்கள்லாம் வந்துச்சு. இது மறைஞ்சிக்கிட்டு போகுது, திருப்பி வரும். ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போனோம்னா திருப்பி எழுச்சி வரும். எங்கள் மதுரை பக்கத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இங்கே சொல்லுவோம். இந்த கிராமத்து மக்கள் என்ன பண்ணுவான்னா, சில பெயர்கள், ரொம்ப நல்ல பெயர்கள், முக்கியமான பெயர்களை சாதாரணமாக யூஸ் பண்ணுவான், சாதாரணமாக சொல்லுவான், போகிற போக்கில் சொல்லுவான். மதுரையில் உசிலம்பட்டி பக்கம் போனீங்கன்னா செவனாண்டின்றவன் நிறைய பேர் இருப்பான், செவனாண்டி. அடுத்து விருமாண்டி, சினிமாலாம் வந்திருக்கு, விருமாண்டி இருப்பான். அப்புறம் என்ன சொல்லுவான், மாயாண்டி, இவன் இருப்பான். என்னடா கிராமத்தில் வந்துக்கிட்டு செவனாண்டி, மாயாண்டி, விருமாண்டி இப்படி பேர்களை வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைவ சமயம் வைணவ சமயத்தில் யார் தலைவர்களாக இருக்காங்க, முப்பெரும் கடவுளர்கள் அப்படிங்கிற கோட்பாடு, தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் படிக்கிற படிப்பு எல்லாத்தையும் போகிற போக்கில் அடித்து சாதாரணமாக அவன் பேச்சு வழக்கில் மாற்றிட்டு போயிட்டான். செவனாண்டினா 7 போட்டு செவனாண்டி இல்லை, அது பேர் சிவன் ஆண்டி தான் செவனாண்டின்றான். அவன் வேற ஒன்றும் சொல்லலை, சிவனைத்தான் சிவனாண்டிங்கிறான், செவனாண்டிங்கிறான். இப்போ மாயாண்டி யாருன்னு கேட்குறீங்க, மாயனை மண்ணு வடமதுரை, மாயன் யார், பெருமாள், அவனைத்தான் மாயாண்டிங்கிறான். சரி, 3வது விருமாண்டி தான் யார், பிரம்மா, பிரம்மாண்டி தான் விருமாண்டி ஆக்கப்பட்டிருக்கான். இப்படி நீங்கள் கொண்டு போய் உயரத்தில் கோபுரம் கட்டி அப்படி உட்கார வச்சு அந்த வேத உபனிஷதங்கள்லாம் சொல்லி வழிபடுகிற கடவுளை சாதாரணமாக கொண்டு ஒரு மரத்தடியில் ஒரு கல்லை வச்சு ஒரு விபூதி பட்டை சந்தனத்தை இழுத்து விட்டு, இவன் தாண்டா செவனாண்டி, இவன் தாண்டா விருமாண்டி, உங்கள் தாத்தனுக்கு தாத்தண்டா அவன் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் அப்படி மாற்றிட்டு போயிடுறான். எப்படியோ ஒரு வழிபாடு, அந்த நிலைமை அது எப்படி காலப்போக்கில் இப்படி பிறண்டு அப்படி போகும், இப்படி வரும், இப்படி வரும். அதனால் ஈதல் இசைப்பட வாழ்தல்ங்கிற வாழ்க்கை, அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகிற வாழ்க்கை, ஏதாவது ஒரு வகையில் உதவுகிற வாழ்க்கை. திருக்குறளை எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, எப்படியெல்லாம் உதவி செய்யலாம். ஒரு மனுஷனாக பிறந்தால் பேரும் புகழும்போடு வாழணும்னா, புகழோடு வாழ்வதற்கு என்ன அடிப்படை தேவை? சென்னையில் பாரிமுனையிலேருந்து கிளம்போம் ஒரு பஸ்ஸு டெய்லி திருப்போரூருக்கு வரும். திருப்போரூர்னா கேளம்பாக்கத்துக்கு பக்கத்தில், அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரும். கடைசி பஸ்ஸு 10:30 மணிக்கு என்னமோ கூட்டம் பிதுங்கி அடிக்கும், அவ்வளோ பேர் ஏறுவான். பெரும்பாலும் வழியில் இறங்கி போய்கிட்டே இருப்பான். அதில் ஒரு ஆள் ரெகுலராக ஏறுவான், எங்கே பாரிமுனையில். அங்கே ஏறி ஒரு சீட்டு பிடிச்சி உட்காந்துருப்பான். வண்டி கிளம்புற நேரம் அப்படி மூச்சு விட முடியாத கூட்டம், யாராவது ஒருத்தர் ரொம்ப வயசானவர் நிற்க முடியாதவர் வருவார், ஐயா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி இவன் எந்திரிச்சு நிற்பான், அவரை உட்கார வைப்பான். வண்டி கிளம்போம், போய்கிட்டே இருக்கான். ஒரு 2 ஸ்டாப்பு 3 ஸ்டாப்பு போனோடனே டக்குன்னு அந்த ஆள் இறங்கிடுவார். இறங்கினா திருப்பி இவன் உட்காருவான், இன்னொரு முடியாதவரை கூப்பிட்டு அந்த இடத்துல உட்கார வைப்பான். இப்படி மாற்றி 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 திருப்போரூர் போகும்போது குறைஞ்சது ஒரு 5-6 பேரையாவது உட்கார வச்சு இறக்கி வைக்கிற வேலையை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், என்னையா இந்த வேலை பார்க்குற அப்படின்னு. ஐயா நான் இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், காலையில் 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். சாதாரண வேலை தான், நின்றுக்கிட்டே பார்க்குற வேலை தான், ரொம்ப சொற்ப சம்பளம் தான். சாயந்தரம் நான் போவேன், எனக்காக என்னுடைய பணத்தை அடுத்தவருக்காக செலவழிக்க முடியாது, என் வருமானம் சொற்பம். என்னுடைய நேரத்தை ஒதுக்கி அடுத்தவர்களுக்கு உதவ செல்ல முடியாது, ஏன்னா என் வேலை நேரம் அப்படி. என்னால் முடிஞ்ச எனக்கு கிடச்சிருக்கிற நேரத்தில் அடுத்தவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு நினச்சேன், இதை செய்கிறேன். இதை விட்டால் வேறு என்ன எனக்கு வேணும்னா, இதை விட்டால் வேறு என்ன வேணும் அவனுக்கு? பேரும் புகழும். இதை பற்றி இப்போ நான் பேசுகிறேன் திருவாரூரில். இங்கே இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஒரு சாதாரண மனிதன், பெயரை விரும்பாத ஒரு மனிதன் செய்கிற தொண்டு. பணம் அதை பணமாக நினச்சிங்கன்னா தான் அது ரொம்ப உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் பண்ணும். திருவள்ளுவர் சில இடங்களில் செய்க பொருளைங்கிறார், பணத்தை சம்பாதிக்கிறார். பேரை சம்பாதிக்க சொல்கிறோம்ல, அது மாதிரி சம்பாத்தியம்தான் அதுவும். பணத்தை சம்பாதிப்பதை போல பேரை சம்பாரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. பேரை சம்பாதிப்பா,
அப்பனும் பிள்ளையும் அம்மாவும் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், சான்றோன் என கேட்ட இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் மகனுக்கு, அவையத்து முந்தியிருப்ப செயல் தந்தைக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமையாக்குகிறார் திருவள்ளுவர். பெயர் பெறுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை. இன்னும் சொல்ல போனால் நண்பர்களே, பெயர் புகழோடு வாழ வேண்டும் என்பது பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. எல்லாரும் வாழ்ந்தா ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுட்டு பேர் புகழோடு போகணும். இருந்தான் போனான், பேருக்குன்னு வாழக்கூடாது. பேருக்குன்னு வாழ்ந்துட்டு போனான் அப்படி இருக்கக்கூடாது. ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்கு. பெத்து போடுவது என் தலைமை கடன்னா, பெத்து போடுறது மட்டுமா, சரியா வளர்க்கணும். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, அதுவும் ஒரு கடமையாக்கப்பட்ட விஷயம். வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, தேவையான பொருள்களை வடித்து தருவது, கருவிகளை வடித்து தருவது எல்லாம் கொள்ளனுக்கு கடமையாக இருந்திருக்கிறது. அப்படி நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ராஜாவாக இருந்தால் ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும். அருஞ்சமம் உருக்கி களிறு பெயர்ந்து எரிதல் காளைக்கு கடனே, ஒரு காளையாக இருந்தால் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு செயல்படணும். இவ்வளவும் செஞ்சாதான் இதெல்லாம் கடன். கடன்னா இதை கேட்டு ஒரு பையன் சொன்னால், எங்கள் அப்பனுக்கு ஊரெல்லாம் கடனே அப்படின்னா, அந்த ரைம் விடாமல் அவன் சொல்கிறான். கடன்னா கடமைன்னு அர்த்தம். வாங்கின காசு திருப்பி கொடுக்கணும், அதுக்கு தான் கடன்னு பேர். அது கடமையாக்கப்பட்டது. எங்கள் வானொலியில் என் கூட சென்னை வானொலியில் சித்தார்த்தன்னு ஒருத்தர் வேலை பார்த்தார். ஓய்வு பெற்றுட்டார். இப்போ உதவி இயக்குனர் வீரமணி, ஆசிரியர் வீரமணி பதவிக்கு வருகிறார். நான் ஆவுடைய எப்படின்னா அவருக்கு அறிமுகம் உண்டு. இவர் சித்தார்த்தன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அந்த பேரை கட்டோன்னே ஒரு சின்ன அவருக்கு ஒரு தயக்கம், டக்குன்னு ஒரு அதிர்ச்சி மாதிரி. ஏன்னா சித்தார்த்தன்கிற பேரை ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒருத்தர் தான் வச்சுக்கிட்டு இருக்கார் எல்லா இடத்துலையும். அப்படி சித்தார்த்தனா எந்த ஊர், அடுத்த கேள்வி கேட்குறார். என்னையை விட்டுட்டார், அடுத்தவங்களை விட்டுட்டார், எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாரு. எந்த ஊர்? திருவளஞ்சுழி அப்படின்னாரு. தங்கவேல் பையனா நீங்கள் அப்படின்னாங்க. டக்குன்னு அடுத்து எப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னு இவர் கேட்குறாரு. உங்கள் அப்பா ஓட்டுநர் தானே அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. உங்களுக்கு பேர் வச்சதே ஐயா பெரியார் தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னாரு. சித்தார்த்தன்கிற ஒரு பேரை வச்சு ஒரு வரலாறை பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த பெயர்கள். இப்போ இளங்கோன்னு பேர் நிறையா இருக்குது. அவர் பையன் அன்பழகனை நான் பார்த்தேன் இன்றைக்கி, எனக்கு லைசன் ஆஃபீஸர் அவர் தான். அவர் பிள்ளைகளுக்கு இளமுகில் இளம் பருதின்லாம் பேர் வைக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ மெய்யழகன் ஒரு படம் வந்திருக்கு, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். உங்கள் ஊர் படம். நாங்கள்லாம் டெய்லி போட்டு இந்த நேஷனல் ஆந்தம் தமிழ்தாய் வாழ்த்து கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு எங்களுக்கு. சும்மா இருந்தால் மெய்யழகன் பார்ப்போம்னு 3 மணி நேரம் அழுதுட்டு எந்திரிச்சு போகிறது. பார்த்துட்டு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க படம் முழுவதும். அதில் ஒன்றும் தப்பே இல்லை. படத்தில் பேசலாம்ன்ற முடிவுக்கு அதை படத்தை பார்த்து நான் முடிவுக்கு வந்தேன். சினிமான்னா காட்சிகளாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அத்தான் 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 அவன் கூப்பிட நம்மளைத்தான் கூப்பிட்றான் போல் இருக்கு அத்தான்னு நமக்கு அப்படி உருக வேண்டியிருக்கு. அப்படி இருக்குது அந்த படம். அதில் இருக்க பேர்கள்லாம் மெய்யழகன், மதியழகன், அறிவுடை நம்பி, அருள்மொழிவர்மன், என்ன பேர்கள் பார்த்தீங்களா? சொக்கலிங்கம், சுந்தர வடிவு. அவன் ஒரு வரலாறு சொல்லுவான் கார்த்தி. அந்த கதையை கேட்டிங்கன்னா வர்ற பேர்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக, அது தஞ்சாவூருக்கே சொந்தமான பேர்கள். அதெல்லாம் தஞ்சாவூர் மாவட்டத்தை தவிர வேறு எங்கேயுமே வைக்க முடியாது அப்படி பேர்களை. அப்படி தமிழ் பேர்கள் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வைக்கிற பெயர்கள் அவர்களுக்கு ஒரு புதுமையை தர வேண்டும், ஒரு விஷயத்தை தர வேண்டும். கலைஞர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இங்கே ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு திருத்துறைப்பூண்டியில் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு, அப்போல்லாம் மாலை நேரத்தில் திருமணம் நடத்துவாங்க கிராமங்களில். அங்கே ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு ஆலத்தம்பாடின்னு ஒரு ஊர், அங்கே ஒருத்தர் வீட்டில் சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க, இரவு உணவு சாப்பிட்றதுக்கு. அங்கே ஒருத்தர் நிற்கிறார் குழந்தையோட. 2 வருஷமாக குழந்தைக்கு பேர் வைக்கலை, கலைஞரை தான் வைக்கணும்னு நிற்கிறார். குழந்தைய கொண்டு போய் நீட்டுறாங்க. 2 வருஷமான ஜடமுடியெல்லாம் வளர்ந்துருச்சு. பேர் வச்ச பிறகு தான் மொட்டை எடுத்து காது ஊற்றணும்னு வச்சுருக்கான். எல்லாம் சடை பின்னி பூ வச்சு ரிப்பன் கட்டி அந்த குழந்தைய தூக்கிட்டு நீட்டுறாங்க. அவர் பசி, இரவு நேரம் வேறு. அந்த நேரத்தில் யார் பெரிய இந்த மாதிரி லைட்லாம் போட்டிருக்க போகிறா வீட்டில்? வாங்குறாரு சடமுடி. அதெல்லாம் பார்த்தோன்னே மலர் அப்படின்றாரு பேரை. அண்ணே ஆம்பளை பிள்ளைண்ணே அப்படிங்கிறான் ஒருத்தன் கூட.
மலர் வண்ணன் அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு, மலர் வண்ணன் அப்படின்ட்டார். அடுத்த ஒரு பிள்ளையை ஒரு ஆள் தூக்கிட்டு வரான், இதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு. அப்படியா, கவனமாக வாங்குறாரு, கவனமாக பார்க்குறாரு என்ன பிள்ளைன்னு. அப்படி விலைக்கு பார்த்தோன்னா டப்புன்னு அடிச்சு விடுது, அது மூஞ்சில் அடிக்குது. பன்னீர்செல்வன் அப்படின்னு வச்சுட்டு போகிறாரு. என்ன அற்புதம் பாருங்க. இதெல்லாம் வரலாற்றில் நம்மெல்லாம் அப்படி பேர் வைக்கும்போது எப்படி அந்த பன்னீர்செல்வன் எப்போ அவனை பன்னீருன்னு கூப்பிட்டா எல்லாருக்கும் எப்படி தோணுறாரு. தலைவர் கலைஞருடைய அந்த தமிழ் ஆர்வம். அது மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுடைய பேர்கள்லாம் பிள்ளைகளுக்கு வச்சாங்க, பெரிய பெரிய தலைவருடைய பேர்கள். இப்போ மகாத்மா காந்தியடிகள்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு உண்மையான பேர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திங்கிறது. காந்திங்கிற பேரை எல்லாரும் வைப்போம், காந்திங்கிற பேரை. மகாத்மான்னு எத்தனை பேர் வச்சுருக்கோம் பிள்ளைகளுக்கு? வைக்கலை. ஏன்னா காந்தின்னு வச்சவன் பூரா மகாத்மா ஆகணும்னு அவன் கனவு காண்றான். அதை அவனாக சொந்தமாக சாதிக்கணும். மகாத்மா என்கிற பெயரை அவன்தான் தன்னுடைய செயலால் எட்டி பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால தான் நல்ல பெயரை வாங்க வேண்டும் நம்ம இப்போ சொல்கிறோம். அந்த தலைப்பு அதுதான். அவனுக்கு காந்தின்னு பேர் வச்சதுனால அவன் மகாத்மா ஆயிட மாட்டான். அவனுடைய செயல்களால் அவன் மகாத்மாவாக உயர வேண்டும். நம்மால் தான் இளங்கோன்னு பேர் வச்சான்ல. சிலப்பதிகாரத்தில் கண்ணகிங்கிற பேர் எல்லாரும் வைப்பாங்க, அது உண்மைதான், கரெக்டு. மாதவி பேரையும் வைக்கிறோமே நம்ம. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திராவிட இயக்கம் எழுச்சி பெற்றிருந்த ஒரு காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் கண்ணகியும் மாதவியும் பேர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். மாதவியும் பேர் வச்சான். அவளும் நல்லவள் என்கிற தீர்ப்பை பொதுமக்களுக்கு அவங்க மனசார எழுதி வச்சு பேர் வச்சான். கோவலன் யாராவது வச்சுருக்கானா? அவர் கோவலன் போகிறாரு, பார்த்தாங்கன்னா என்ன நினைக்க, அவர் கோவலா அப்படின்னு கூப்பிட்டா வைக்க மாட்டாங்க. அவன் கெட்டவன் இல்லை, அந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன் கெட்டவன் இல்லை, ஆனால் அவன் கொலைக்களப்படுகிறான். அப்படி ஒரு அவல முடிவு யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பேரை யாரும் வைக்கலை. இப்படி பெயர் வைப்பதிலேயே பல விஷயங்களை வச்சுப்ப அப்பூதியடிகள் ஒரு பேர் வச்சார். எல்லாத்துக்கும் ஒரு பேரை தவிர வேற பேரே தெரியாது அவருக்கு. எதை கேட்டாலும் திருநாவுக்கரசர் 1, திருநாவுக்கரசர் 2, 2 பிள்ளைகளுக்கும். ஏன்டா வேறு பேர் தெரியாதா? திருநாவுக்கரசர் காலத்தில் தான் ஞானசம்பந்தர் இருந்தார், அந்த பேரையும் வையேன்னு. எனக்கு அவர் தான்ப்பா. இது என்னது? அன்னதானா. அங்கே என்ன? திருநாவுக்கரசர் அன்னதானா. அது என்ன? தண்ணீர் பந்தல். அது என்ன? திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். உனக்கு வேறு பேரே தெரியாதா? அவரை விட்டால் வேறு ஆளே இல்லைப்பா சேவை செய்வதற்கு, எங்கள் பக்தியை பரப்புவதற்கு, சைவ நெறியை பரப்புவதற்கு எனக்கு அப்பரை விட்டால் வேறு யாருமே இல்லை, அதனால் வச்சேன்னு சொல்லி அதுதான் பேர். நல்ல பேரை வாங்கி அவர் வைக்கிறது. இது மாதிரி ஒரு பேர் சங்க காலத்தில் நிறைய பேர்கள் இருக்குது, அருமையான பேர்களாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா புலவர்களுடைய பேர்கள்ல எல்லாம் ஊர் இருக்கும். இப்போ திருவாரூர் இரே சண்முகவடிவேல்னா கேட்டிங்கன்னா இரே அப்படின்னா, இரேன்னா யாரியா? ரத்தினசாமி. அது இரேவா, இராவா, ராவா, ரோவா விதவிதமாக போடுவான். இரேன் பிசார் பேரே இங்கிலீஷில் விதவிதமாக எழுதுகிறவன்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்விடேஷன்லேயும் அடிப்பான், அப்படி தான் அடிப்பான். ஒரு இடத்துல இராணி அன்புன்னெலாம் அடிச்சிருந்தான். அவன் கொடுக்குறான், அப்படி கொடுக்குறான், ஒரு எழுத்தை நிறுத்தி பார்க்குறான். அது மாதிரி அப்போ இரே திருவாரூர்னா அவர் ஊர். அப்படி ஊரை சொல்லி அவங்க அப்பா பேரை சொல்லி அவர் பேரை சொல்லி பேர் வைக்கிறதுங்கிறது சங்ககால மரபுலேருந்து இருந்திருக்கு. அவர் பார்த்த தொழிலையும் சொல்லுவது. மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு ஒருத்தருக்கு பேர், மணிமேகலை எழுதினவர். அதென்ன கூலவாணிகன்? அதுதான் முக்கியமான கேள்வி. அதை வைத்து கொண்டு ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணலாம். கூலம்னா தானியங்கள்னு அர்த்தம். மாட்டுக்கு கூலம் அள்ளி போடு, தீவனம் அள்ளி போடுங்கிறது கூலம்னா. இந்த நெல்லுக்கு, நெல் தோகைக்கு தான் கூலம்னு இல்லை, நெல்லுக்கே கூலம்னு பேர். தானியங்கள் ஒவ்வொன்றுக்கும் கூலம்னு பேர். அந்த காலத்தில் கூல வாணிகன்னா அரிசி கடை வச்சுருந்துருக்காருப்பா, நெல் மண்டி வச்சுருந்துருக்காருப்பா, தானிய கடை வச்சுருந்துருக்காருப்பா. யார்? சீத்தலை சாத்தனார். இந்த கூலிங்கிறது இப்போ இன்னொரு தடவை வரப்போகுது. யார் நடித்து வரப்போகுது? ஏற்கனவே ஒரு கூலி வந்துச்சு, அமிதாப் பச்சன் நடித்தது, ஹிந்தியில் வந்த படம். இப்போ ஒரு கூலி வரப்போகுது, சாப்பா குத்தி ரெடியாக வச்சுருக்கான், கூலி அப்படின்னு ஒரு படம். அது தமிழ் சொல்லா ஆங்கில சொல்லான்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி சொல்லுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க.
கூலி, ஏ கூலி போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவான். இந்தியில் தான் இருக்குது கூலிங்கிறது. அது அப்படி இல்லை, அது தமிழ் சொல், தூய தமிழ் சொல். எங்கேருந்து வந்துச்சு? இந்த கூலம் அப்படிங்கிறதுலேருந்து தான் அந்த கூலிங்கிறது வந்துச்சு. அந்த காலத்தில் விவசாய வேலைகளுக்கு வருகிறவருக்கு சம்பளமாக கூலியாக எதை கொடுத்தார்கள்? இந்த அரிசியை, நெல்லை கொடுத்தார்கள், கூலத்தை கொடுத்தார்கள். கூலியாக கொடுக்கப்பட்டது கூலமாக இருப்பதனால அது கூலின்னு வந்துச்சு. அதனால தான் அந்த கூலி. இது ஒன்று வேணாம், திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, மெய் வருத்த கூலி தரும். அவரே கூலி கொடுக்கும்போது நம்மையே அதை இந்தி சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்படி கூலவாணிகன், இன்னொருத்தர் அறுவை வாணிகன் இளவேட்டனார்னு ஒருத்தருக்கு பேர். இப்போ எங்களுக்கு அந்த பேர் வைப்பான், பாடம் நடத்தும் போது பேசும்போது அறுவை வாணிகம் பண்ணுறாருப்பா, அரை மணி நேரம் அறுவை வாணிகம் பண்ணிட்டு போயிடுறாருன்னு சொல்லிடலாம். அப்படி இல்லை, அறுவைன்னா துணின்னு அர்த்தம். துணி வணிகம் செய்கிறவங்களுக்கு பேர் தான் அறுவை. அறுத்து தருவதால் அறுவை. என்ன அருமையான சொல்லு பாருங்க. துணி அப்படின்னா துணித்து தருவது, தலை துணிக்கப்பட்டதுன்னா வெட்டப்பட்டதுன்னு அர்த்தம். துணித்து தருவதனால் துணி, வெட்டப்படுவதனால் வேட்டி. நம்ம ஏதோ வேஷ்டியிலிருந்து வந்துச்சு, தோத்தியிலிருந்து வந்துச்சுலாம் சொல்லக்கூடாது. வெட்டப்படுவதனால் வேட்டி, துண்டு போடப்படுவதனால் துண்டு. தலையில் துண்டு போடுறோம்ல, தோளில் துண்டு போடுறோம்ல, துண்டு போடப்படுவதனால் துண்டு. அப்போ அறுவை வாணிகன்னா துணி வாணிகம் செய்யப்படுகிறவர் அப்படின்னு. மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அப்படின்னு இந்த புலவர்களுடைய பேர்கள் அவங்க தொழில், இடம், முன்னோர்கள் இதை வச்சு சொல்லுவாங்க. ஆனால் ராஜாக்களுடைய பேர் வித்தியாசமாக இருக்கும். அவன் எங்கே செத்தான்? சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் அப்படின்னா ஏதோ ஒரு ஊர் போரில் செத்தவன் யான், அந்த கிள்ளி வளவன் சொல்லுவான் அவனுடைய வீரத்தை. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்னா அவனுடைய வீரம் எங்கே வந்து அந்த படையை விரட்டி விட்டு வந்தான். கடலோட்டியவன், படகோட்டியவன் அப்படின்னு அதை சொல்லுவான். இப்படி அந்த வெற்றி, அதில் ஒருத்தருக்கு பேர் சேரமான் பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன்னு ஒருத்தருக்கு பேர். ஒரு சேர மன்னனுடைய பேர். இது என்னையா பெருஞ்சோறு? சேரமான் சரி, உதியஞ்சேரலாதன் சரி, சேரலாதன்னு சேரமன்னனுக்கு சொல்லலாம். பெருஞ்சோறுனா என்னென்னா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும்போது இந்த மன்னன் என்ன பண்ணானா, அங்கே போய் ஒரு கேம்ப் போட்டுக்கிட்டு, போர்க்களத்திலேயே கேம்ப் போட்டு இந்த ரெண்டு பக்கத்து படை வீரர்களுக்கும் பெரும் சோறு, சோறாக்கி 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 அன்னன்னைக்கு போட்டு எல்லாருக்கும் வசதியாக வச்சுக்கிட்டான். அதனால் உதியம், அதாவது சேரமான் பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன சொல்ல வர்றேன், 2-3 நாளைக்கு தான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இப்போ சொன்னோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படிங்கிறத கேலி பண்ணான் நம்மாலே கேலி பண்ணான் இதை சொன்னதை. இந்த வாள்ங்கிறதுக்கு பொது லகரம் போடக்கூடாது, குண்டு லகரம் போடு, நீ வாளோட பிறந்தன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கிண்டல் அடித்தான் ஒரு காலத்தில். நமக்கும் ஒன்றும் சொல்ல தெரியல, நிறுவ தெரியல. இப்போ தான் இந்த அரசாங்கம் இரும்பின் தொன்மை என்கிற ஒரு அற்புதமான அறிவியல் கண்டுபிடிப்பை, ஒரு அருமையான அலசல் கண்டுபிடிப்பை, அருமையான ஒரு கண்டுபிடிப்பு பண்ணி, இரும்பு காலம் இங்கிருந்து தான் தொடங்குது, இந்தியாவிலிருந்து தான், தமிழகத்திலிருந்து சிவகலையிலிருந்து தொடங்குதுன்னு கண்டுபிடிக்கும் போது எஃகு என்கிற சொல் சங்க இலக்கியத்தில் நிறைய உண்டு. அந்த இரும்பு காலம் நம்ம தான் ஆதி காலத்தில் இருந்திருக்கோம். அந்த மாதிரி நண்பர்களே, போர்க்களத்தில் தான் இப்போ தான் அவர்கிட்ட கேட்டு வந்தேன், இறையன்பு சார்கிட்ட. மற்றவங்ககிட்ட இப்போ என்னை கூப்பிட்டா நான் சங்க இலக்கியம் திருக்குறள் பேசுவேன், பக்தி இலக்கியம் கொஞ்சம் பேசுவேன், அதோடு சரி. அப்புறம் மற்ற சயின்ஸு ஐயோ அந்த பக்கம்லாம் நமக்கு தெரியாது, ஹிஸ்ட்ரி அந்த பக்கமே நான் போக மாட்டேன், கணக்கு அதுவும் தெரியாது, இப்படி ஒவ்வொன்றா சொல்லி விட்டுருவான். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் எல்லா சப்ஜெக்டையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சு பதில் சொல்லக்கூடிய ஒரே மனிதர், எனக்கு தெரிய உலகத்திலேயே ஒரே மனிதர் நமது இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் தான். எதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உடனே பதில். இந்த ரெட் கிராஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது 2 பக்கம் சண்டை போர்க்களத்தில் உதவி பண்ணுறதுக்கு தான் போகுது. அது 2 பக்கத்து ஆளுகளுக்கும் உதவி செய்யுமான்னு கேட்டேன். ரெட் கிராஸே அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது, போர்க்களத்தில் தான் உருவாச்சுன்னாரு. அந்த ரெட் கிராஸுக்கு முன்னாலே நம்மாலே யார்? சேரமான் பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன்
போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கிறவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய பெரும் செயலை செய்திருக்கிறான் என்று சொன்னால் அதை விட பேர் வேறு என்ன கிடைக்கும்? அதில் தான் பேரில் அதை வந்து சொல்கிறான். அந்த பேரோடு புகழாக சேர்த்து கொண்டு பெருஞ்சோடு அப்படின்னு சேர்த்து சொல்கிறான். இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒரு பேரை சேர்த்து வச்சு ரொம்ப அற்புதமாக சொல்லுவான். பேரே இல்லாத பாட்டெல்லாம் இருக்குது சங்க இலக்கியத்தில். அதை எழுதினவன் யார் தெரியலை. நல்லா இருக்குது பாட்டு. இது யார் எழுதுனான்னு பதறான். யார் எழுதுனது யார் அப்படின்னு பதறான். சரி, இவனா ஒரு முடிவு பண்ணுறான். அதில் என்ன நல்ல வாசங்க வருது. இறையன்பு ஐஏஎஸ் தான் எழுதுவார், சிற்பியின் கையொப்பம் சிற்பங்களில் இருப்பதில்லைன்னு எழுதுவார். எங்கேயாவது கையெழுத்து போட்டிருக்கானா சிற்பி? அதுக்கு பதிலும் சொல்கிறாரு, ஏனெனில் அந்த சிற்பமே சிற்பியின் கையெழுத்து. அவன் கையெழுத்தாண்டா அது அந்த சிலையை. அப்படிங்கும்போது அது மாதிரி அற்புதமான பாட்டை கொடுத்துட்டு அப்படியே மறைஞ்சு போகிறான்ல, அதுதான் பேர் இல்லாத நிலைமை. நல்ல பேருன்னா இட்ட பெயர், வழங்குகிற பெயர், முடிந்த பிறகு இருக்கிற பெயரெல்லாம் தாண்டி பெயர் இல்லாத ஒரு நிலைக்கு போது பாருங்க அந்த பாட்டு. அப்புறம் தேடி பார்க்குறான், யாயும் காரும் யாயும் ஞாயும் யாரா. இந்த 2 குழந்தைங்க அருமையாக அடிச்சுங்க. பாராட்டலான்னு பார்த்தேன், கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துச்சு, போயிடுச்சுங்க பாவம். வீட்டில் போய் இன்னும் திருப்பி ஆடுங்க. அருமையான பாட்டு. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர். உங்கள் அப்பா எங்கள் அப்பா யார் தெரியாது, நீயும் நானும் எவ்வழி அரிதும். நீயும் நானும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? எங்கள் அம்மா உங்கள் அம்மா சொந்தக்காரவங்களா இல்லை, எங்கள் அப்பா உங்கள் அப்பா சொந்தக்காரவங்களா இல்லை. ஆனாலும் வானத்து மழை பூமியில் கரிச நிலத்தில் செம்மண்ணில் விழுந்தபோது என்னாகுது? செந்தன் நீராக மாறுவதைப் போல செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவேன்னு எழுதலாம். இதில் எங்கடா இருக்குது கவிதை அப்படின்னு தேடுறான். நம்மளை மாதிரி இந்த புலவர்கள் தேடி பார்த்து செம்புல பெயல் நீர் அப்படிங்கிற ஒரு ஓமை இருக்குல்ல, அந்த காதலுக்கு தூக்குடா, இதை எழுதுனவன் பேர் இன்னையிலிருந்து செம்புல பெயல் நீரார் அப்படின்னு பெயர் வச்சான். இதுதான் வந்து உண்மையான பெயரை தொலைத்து புதுமையான பெயரை பெறுகிற, நல்ல பெயரை பெறுகிற அற்புதமான முயற்சி. அந்த படைப்பாளி சாதித்து காட்டிருக்கிற மிகச்சிறந்த முயற்சி இதுதான் சிறந்த முயற்சி. அப்படி இந்த ரெட் கிராஸுக்கு முன்னாடியே அவன் வந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பெருஞ்சோரி திகழ்வதை போல பேரிலேயே நிறைய விஷயங்கள், நிறைய வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது. நீ பிறக்கும் போதே புகழோடு பிறக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். இது பல பேருக்கு சந்தேகமாக வரலாம். தோன்றிற் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்றுன்னா பிறக்கும் போதே எப்படியா புகழோடு தோன்ற முடியும்? அடிப்படையான ஒரு கேள்வி. உண்மைதானே? பிறக்கும் போதே எப்படி புகழோடு தோன்ற முடியும்? பேப்பர் எடுத்து பார்க்குற நாளிதழ ஆபிச்சொரி காலம் இருக்குது. அறிஞர் மறைந்தார், விஞ்ஞானி மறைந்தார், இப்போ டாக்டர் செரியன் மறைந்தார், எல்லாம் விஷயங்கள் இருக்குது. எல்லாம் அப்படியே வருது. செய்தித்தாளை எடுக்க செய்தியில் நமக்கு வருது. ஆபிச்சொரி காலம் இருக்குது. ஆனால் பிறந்தார் அப்படின்றதுக்கு ஏதாவது காலம் வச்சுருக்காங்களா? இவர் பிறந்தார், இன்றைக்கி அறிஞர் பிறந்து விட்டார் அந்த வீட்டில் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. ஒரு மனிதன் இறக்கிறானா, புகழோடு இருக்கிறானா? அண்ணா வாங்க. அப்போ இறப்பினுடைய தராசில் தான் பிறப்பினுடைய அந்த நிறை காணப்படுகிறது, அறியப்படுகிறது. அப்போ என்னாச்சு? அப்போ நமக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்து ஒரு புலவர் எழுதுகிறார். பெருந்தலை சாத்தனார்னு ஒரு புலவருங்க சங்க இலக்கியத்தில். குமணன்னு ஒரு வள்ளல், அருமையான வள்ளல். அதாவது முதிரமலையை சார்ந்த பழந்தூங்கு முதிரத்து குமணன் அவனுக்கு பேர். அவன் என்ன பண்ணுறான்? தம்பி வந்து அவனை விரட்டி விட்டுறான். அண்ணனை காட்டில் போய் இரு, நீங்கள் நாடாளாதன்னு விரட்டி விட்டுறான். ஒரு புலவன் பெருந்தலை சாத்தனாருங்கிறவர் என்ன பண்ணுறாரு? போகிறாரு காட்டில் தேடி போய் அவர்கிட்ட, உங்களை பாடி பரிசில் வாங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு. எப்பா என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்கிட்ட எதுவும் கிடையாது, அரசாங்கம் கிடையாது, ஒன்றும் உனக்கு பரிசு கொடுக்க முடியாது. இருந்தாலும் ஒன்று செய்கிறேன். என்ன செய்யலான்னா, என் தலை இருக்கு, என் உடம்பு இருக்கு, என் தலைக்கு மரியாதையும் அதிகமாக இருக்கு.
தம்பி இருக்கான்ல கீழே இளங்குமணன், நாட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்கான். என் தலையை கொய்து கொண்டு போய் அந்த தம்பியிடம் கொடு, அவர் உனக்கு உரிய பரிசிலை கொடுப்பாருன்னு சொல்லி தன்னுடைய உடைவாளையை உருவி அந்த புலவர் கையில் கொடுத்து எடுத்துகிட்டு போய் என் தலையன்னு வாங்கின வேகத்திலேயே ஓட்டமாக ஓடி இந்த தம்பிக்கிட்ட சொல்கிறானா, அதே எப்படி அண்ணனப்பா, எப்படி அண்ணன் கூட பிறந்திருக்க, அவன் அப்படி சொல்கிறான், அப்படி கேட்குறான், அப்படி சொல்கிறான், அதனால் இவனை போய் நீ விரட்டி விடலாமா, இவனோடு பகை கொள்ளலாமா உன் அண்ணனோடு அப்படின்னு சொன்னோடனே அவன் மனம் திருந்துகிறான்னு ஒரு கதை. தம்புகள் நெறியி தாம் மாய்ந்தனரேங்கிறத முக்கியமான செய்தி. தன்னுடைய புகழை நிலைநாட்டி விட்டு தான் மறைந்து போகிற செயலைத்தான் பெரிய சாதனையாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ பெயர் என்பது நமக்கு மறைந்த பிறகு உண்டாகக்கூடியது. மரணத்திற்கு பேரினை நீக்கி பிணவென்று பெயரிட்டு அப்படின்னு பட்டினத்தடிகள் சொல்லுவார். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணவென்று பெயரிட்டு நீ சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரிடை மூழ்கி நினைப்பொழிந்தனரேன்னு மனித வாழ்க்கையை பற்றி சொல்லுவார். இருக்கிற வரைக்கும் அவர் இவருன்னு அடைமொழிகளுக்கு அடைமொழி சொல்லி 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 பாராட்டுவான், பேர்களை சொல்லி பாராட்டுவான், எல்லாம் பண்ணுவான், என்னென்னமோ பேர்கள்லாம் சொல்லுவான். ஆனால் இறந்து கொஞ்ச நேரத்தில் எப்பா அந்த பாடியை எடுக்கணுமே, என்ன டேய் அவர் இவர்ரா, அவர் அவர்ரா, டெட் பாடிப்பா போனோம், அதை எப்போ எடுக்கிறது சொல்லுங்கள் அப்படின்வான். பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பேருங்கிறது எதுக்கு நிற்கிது, அதுதான் இப்போ நான் கேள்வி. உயிரோட மட்டும்தான் நிற்கிது, உடலோட இல்லை. உடலை அடையாளப்படுத்துவதற்கு தான் பெயர் சூட்டுகிறோம். ஆனாலும் கூட அது எங்கே நிற்கிது? உயிர் சார்ந்து நிற்கிறது. அதனால தான் அந்த உயிரை சார்ந்து நின்னால்தான் புகழுடம்பு அடைய முடியும். இப்போ நீங்கள் நல்ல பேரை வாங்கணும்னா உடம்பால் புகழடையணுமா, உயிரால் புகழடையணுமா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி. ரொம்ப நுட்பமாக போனோம்னா திருவள்ளுவர் சொல்லுகிறார், இந்த உடம்பு இருக்கே இதில் ஒரு வேலை செஞ்சோம்னா இதுக்கு ஒரு ஊதியம் இருக்குது. நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், ஒரு மம்முட்டி எடுத்து களை எடுக்கிறோம், ஒரு மம்முட்டி எடுத்து வெட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம்னா அதுக்கு ஊதியம் உண்டு. எந்த வேலை செஞ்சாலும் உடம்பு செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் ஊதியம் உண்டு, உண்மை, சரி. அதுக்குள்ளே உயிர் இருக்கே உன் உடம்புக்குள்ளே, அதுக்கு என்ன ஊதியம், அதுக்கு நீ என்ன கொடுக்குறன்னு திருவள்ளுவர் நம்மளை சிந்திக்க வைக்கிறார். உன் உடம்பில் தங்கியிருக்கக்கூடிய உயிருக்கு நீ என்ன ஊதியம் வழங்குகிறாய்? இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிடும், ஒரு நாள் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் நீ அதுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். அது என்ன சாமி ஊதியம் அப்படின்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல், கிடைக்கிற பொருள்களை அடுத்தவருக்கு கொடு, அதன் மூலமாக புகழோடு வாழு. அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. இந்த உயிர் உன் உடம்போடு தங்கியிருப்பதற்கு நீ வழங்கக்கூடிய ஊதியம் என்பதே அடுத்தவனுக்கு கொடுத்து உதவுவது, அடுத்தவனுக்கு அதன் மூலமாக புகழை சம்பாதிப்பது. இந்த ரெண்டை விட்டால் உலகத்தில் எதுவுமே கிடையாது. பொருள் இல்லாமல் பெயர்களை வைத்துக்கொண்டு, பொருள் இல்லாமல் அதனை பயன்படுத்தி கொண்டு அது எந்த பிரயோஜனம்? அது இடுகுறி பெயர்னு சொல்கிறான். இடுகுறி பெயர்னா என்னன்னே காரணம் தெரியாது. காரண பெயர்னு இருக்குது. இப்போ பறவைன்னு இருக்குது, அதுக்கு பேர் காரண பெயர், பறக்கிறதுனால பறவை. அது பறவைக்கு தெரியணும் முதல்ல, அதுக்கு தெரியுமா? ஆனால் பறக்குது. பறவைன்னா அது பறக்கணும், அது தெரியுது. காந்தியடிகளுக்கு பேரும் புகழும் எப்படி வந்துச்சு? அவர் எங்கேருந்து ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து இறக்குனார், அவர் எப்படி போர் வியூகங்கள்லாம் அமைச்சார், எத்தனையோ போர் வரலாறுகளை பற்றியெல்லாம் ஐயா இறை என்பவர்கள் பக்கங்களாக புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. உலகம் முழுவதும் நடந்த போர்களெல்லாம் விவரமாக இருக்குது. அதையெல்லாம் விட உச்சத்தில் ஒரு போர் தான் சிறந்த போர் என்று இன்றைக்கு உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால், அந்த அஹிம்சை என்று சொல்லக்கூடிய சத்தியாகிரக போர் தான், காந்தியடிகள் நடத்திய போர் தான் நடந்த போர்களிலே சிறந்த போராக இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆயுதம் இல்லாத, கத்தியின்றி ரத்தமின்றி வந்த யுத்தம் அல்லவா அது. அப்போ அதெல்லாம் செய்வதற்கு அதில் சுத்தமாக இருக்கணும், வாய்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். உண்மை பேசிக்கொண்டே இருந்தால் நம்முடைய பேர் புகழுக்கு எந்த களங்கமும் வராது. அந்த அடிப்படையில் வழங்கப்படுகிற பெயர் ஒன்று, இடப்படுகிற பேர், வழங்கப்படுகிற பேர்,
அதுக்கப்புறம் எல்லாம் மறைந்து கடைசியில் நிலைத்து நிற்கிற பெயர் உண்டு. அப்படி இந்த 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 பிரபஞ்சத்தில் கலந்து கரைந்து நிலைத்து வாழ வேண்டுமென்றால் ஒரே வார்த்தை தான். சகோதரர் சிவகுருநாதன் சொன்ன மாதிரி, இறையன்பு அவர்கள் ஒரு இடத்தில் குறிப்பிட்டது மாதிரி, நேர்மையாக இருப்பது என்பதே இயல்பாக இருப்பது, அதுவே பேரும் புகழை வாங்குவதற்கு அடிப்படையான ஒரு சூத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.